கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் 84:12 வசனம். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆம், நம் கர்த்தரை நம்பி இருப்போம் என்றால் நாம் பாக்கியவான் பட்டியலில் இடம்பெறுவோம். நம்முடைய நம்பிக்கை கண்மலையாகிய கிறிஸ்துவாய் இருக்கட்டும். சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. எனவே நாம் கர்த்தருடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருப்போம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்போம். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த கர்த்தர் நம் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். எனவே நாம் முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருப்போம். அவருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. நம் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையில் உறுதியாயிருந்து அவரையே நோக்கி பார்ப்போம். ஜெபிப்போமா? ஜீவிக்கிறதா நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய நம்பிக்கை ஆண்டவரே கிறிஸ்துவின் மேல் எப்பொழுது இருக்க கிருபை தாரும் ஐயா. நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம், உண்மையே நோக்கி பார்க்கிறோம். உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் வருகிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துகிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எல்லா சூழ்நிலைகளிலும் இறுக பற்றி கொண்டு முன்னேற எங்களுக்கு வேண்டிய கிருபை தாரும். சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக்கங்க. இரத்த கோட்டைக்குள் எங்களை மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஜெயம் கொடுக்கிற கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறோம். விசேஷமாய் உலக சமாதானத்துக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இறங்கி அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யும்படியாய் கெஞ்சுகிறோம். உடைய நாமம் எங்கள் மூலமாய் மகிமைப்பட எங்களை வெறுமையாக்கி ஒப்புக்கொடுக்கிறோம். கர்த்ததாமே எங்களை ஆசீர்வதியும், வழி நடத்தும். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே எடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.